வெல்கம் பேக் டு தி வெல்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மைன்கிராஃப்ட் எபிசோட் 8 பார்க்க போகிறோம். பிளாக்ல நம்மளோட ஃபார்மிங் ஆல்ரெடி இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டோம். முதல்ல நமக்கு ஒரு ஃபார்மிங் இடத்த கட்டணும். போடுறா இன்ட்ரோவை சும்மா சொல்லி பார்த்தேன் கைஸ். ஓகேவா? சும்மா என்ன ப்ரோ செத்துட்டான்னு கேட்டிங்க. லூட் அவ்வளோ செஸ்ட்டு கேட்குது. ஓகே, அதுவும் இல்லாமல் கீப்பர் நெட்வொர்க் வேறு ஓனில் வச்சுக்கிறேன். ஓகேவா? கீப்பர் நெட்வொர்க் ஓனில் வச்சாச்சு. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கீப்பர் நெட்வொர்க் ஓனில் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், கீப்பர் நெட்வொர்க் ஓனில் அதில் வந்து சந்தோஷமாக சாவலாம். நம்மளோட மரத்தில் இந்த ஃபார்மிங் அவ்வளோதான் உடச்சிட்டு திருப்பி மரத்தை நட்டிட்டேன். அக்ரிகல்ச்சர்லாம் நட்டிட்டு நம்ம டீக்கிற மரத்தை வச்சு குச்சி ஸ்டிக்கு அவ்வளோ செஞ்சு இடத்துக்கு கட்ட போகிறோம். என்னடா கட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கடா, கட்ட போகிறோம். கட்டுறதுக்கு செஸ்ட்டுக்கு தேடிக்கிறேன். எங்கே வச்சேன்னு வேறு மறந்து போச்சா? ஓகே, நம்மளோட புதிய பிகேக்ஸ் புதிய எக்ஸ் நமக்கு வந்து ஸ்டிக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அதால் ஸ்டிக்கு நிறைய கொஞ்சம் எடுத்துக்குவோம். அதுவும் இல்லாமல் 64 கிட்ட இருக்குது. இந்த 14க்கு ஸ்டிக்கு செஞ்சிடலாம். 14க்கு ஸ்டிக்கு ஸ்டிக்கெல்லாம் நம்மகிட்ட நிறைய தான் இருக்குது. பரவாயில்லை, நம்ம ஒரு நல்ல பண்பான. ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து நிறையன்னு இல்லை, நமக்கு வந்து மரம் கொஞ்சம் தேவைப்படுது. அதில் எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு. என்ன ஐடியாண்டா, நீங்கள் ஃபுல்லாத்தையும் தான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஒரு கேட் செஞ்சுப்போம். ஓகேவா கைஸ்? ஃபீவராக தான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து போன் வீல் வேணும். போன் வீல் இருந்தால் அதை வளர்த்து அதை அடிக்கலாம். போன் வீலுக்கு போன் வேணும். அதுக்கு நான் எங்கே போகிறது? கொய்ஸ் ஒரு 9 போன் ஈக்குது. இது காணுமா என்ன 10 என்னன்னு தெரியாது, பார்த்துக்கோங்க. ஓ கொய்ஸ், வெறித்தானா நமக்கு லக்கு என்றைக்குமே அடிக்காமல் இருந்துருமா கொய்ஸ் கேட்குறேன். எனக்கு இதே போதும் இதை வளர்த்து வெட்டுறதுக்கு. ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. ரெண்டாவது விஷயம் வளர்ந்துட்டு இதே 3 போல் இதே ஓகே, இதுவும் வளர்ந்துட்டு. ஓகே, குட். இப்போ எல்லாத்தையும் வெட்டணும். திருப்பியும் அக்ரிகல்ச்சர்லாம் ஃபார்மிங் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஓகே, இதை வெட்டிட்டேன். இதை விட்டுடலாம். ஸ்லாபு தான் கைஸ் நமக்கு தேவை, நிறைய தேவை கைஸ் ஸ்லாபு. ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். ஓகே, என்னடா ப்ரோ? ஓகே, எல்லாத்தையும் இப்போயே மாற்றிக்கும். அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை நம்மட ஸ்டிக்கு. நான் நிறைய வச்சு தான் இருக்கிறேன், அதெல்லாம் கண்டுக்காமல் தான் வேலை பார்க்குறதுனா. ஓகேவா? இரண்டாவது விஷயம், நமக்கு மரம் தேவை. மரத்துக்கு எங்கடா மரத்தை வச்சேன்? சிந்தாக்கி 12 மரம் கட்டி இந்த மரத்தெல்லாம் திருப்பி அங்கேயே போய் நட்டிட்டு திருப்பியும் வந்து வேலையை பார்க்க வேண்டியதான். தேவைண்டா இது வளர்ந்துக்கும், இல்லாட்டி இது நம்மளை வளர்க்க வச்சுக்கலாம் ஓன் வீலால். ஓகே, நம்ம வந்து என்ன செய்யலாண்டி யோசிச்சுட்டு கேட்கலாம். எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. நான் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த சைடில் ஒரு கட்டினா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதில் வந்து நான் ஸ்லாபாக மாற்றணும். இப்போ கொஞ்சத்தை போய் ஸ்லாபாக மாற்றிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கோய்ஸ், ஒரு சின்ன தப்பால் வந்து இதை வளைஞ்சிட்டு இங்கிட்டு பக்கம் கூட வைப்பட்டுட்டு இங்கிட்ட பக்கம் குறைய வைப்பட்டுட்டு அதில் வந்து இதை இப்போ உடைச்சாலே எப்படியும் கீழே தான் அவ்வளோ போகுது. ரிஸ்க்கு வேணாம். அதில் வந்து இதை ஃபுல்லாக பில்ட் பண்ணுறது தான் வேலை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து ஸ்லாபை பத்தையில் கோய்ஸ். அது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்லாபு பத்தாது. அதில் வந்து நான் இப்போ திருப்பியும் போன்வீலை வச்சு தட்டுன்னு தட்டி திருப்பியும் மரத்தெல்லாம் வெட்டி
கைஸ் எல்லாம் நடக்கிற காரியமாக உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் திருப்பியும் போன்வீலை வச்சு தட்டுன்னு தட்டி இப்போதைக்கு என்னட்ட வந்து 2 ஸ்டாக் ஈக்குது. 2 ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது, என்னட்ட வந்து ஸ்லாப் 42 தான் ஈக்குது. 4-2 இதை வச்சு என்னால் கட்ட முடிய. இல்லாட்டி இப்போதைக்கு என்கிட்ட வந்து பிளாங்க்ஸ் நிறைய 64 ஈக்குது. இது எனக்கு போதும். நான் வந்து போன்வீலில் 2 தடவை வச்சு தட்டுன்னு தட்டினேன். எனக்கு வந்து 60 இல்லை சாரி 16 சொல்ல மாட்டேன் சாரி. எனக்கு வந்து ஒரு பிளாங்க்ஸு வேணும் நமக்கு வந்து, அதான் ரொம்ப முக்கியம். பத்தாதான்ட்டு தெரியாது, திருப்பி போகணும்னு தான் நினைக்கிறேன். நான் 1 பிளாக் ஆரம்பித்த காலத்தில் எப்படி இருந்த இடத்த எப்படி மாற்றிட்டாங்க. இதுக்கு பேர் தான் படா ப்ரோ பிளேயர். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். நம்ம வந்து 160 என்னமோ சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான். லைக் அந்த பட்டன் லைக் மட்டும் போட்டிங்கன்னா 5 செகண்டில் 50,000 சப்ஸ்கிரைபர் போயிடுவோம். மறக்காமல் லைக் கூட்டு ஒரு நல்ல விஷயம். இந்த இடத்த கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக மாற்றலாம். அதான் அழகாய்க்குது இப்போ தான் பார்க்க. வைஸ் சூப்போ எப்படி சூப்போ இப்போ கொஞ்சோண்டி ஒரு 20 ஸ்லாபு காணும். இந்த வீடியோவில் மைனிங் பண்ணுவோன்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் மறக்காமல் மைனிங் பண்ணிடுவோம். ஏன் சொன்னால் அடுத்த வீடியோ மைனிங்காக தான் இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஓகே, இது எனக்கு போதும். வெறித்தனம். போன வீடியோவில் வந்து ஒழுங்காக சவுண்ட் கேட்கல. நான் சும்மா போய் தான் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்த போது தான் எனக்கு விளங்குச்சு. வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளாக நானே பார்த்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து நான் பார்ட் 7 நினைக்கிறேன். ஆமாம், அந்த வீடியோ போடக்குள்ள வந்து சவுண்டு இல்லை. நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள சும்மா நார்மலாக போய் பார்த்தேன். ஓகேவா, இனிமேல் சவுண்டு வரும். ஏன் சொன்னால் நான் சவுண்டாக தான் கதைக்கணும். கொஞ்சம் சத்தமாக கழிச்சா தான் வழங்கும். எஸ் குட் 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 அடுத்த வீடியோ எனக்குன்னு தனி பேஸை கட்டுவோமா? வேணாம் வைஸ், அது மைன்கிராஃப்ட் ஃபன் பிளாக்கு பேஸ் கட்டுறது தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸ்லாப் மேலே நிற்காதையா, ஒரு நல்ல விஷயம். நான் வந்து இதில் ஒரு பிளாங்க்ஸ் இதில் போட்டு போட்டாலும் செட் ஆகாதையா. ஓகே, இது போதுமா? இப்படி வச்சிடலாமா? சரி, இப்படி வச்சிருவோம், வேறு வழி இல்லை. நமக்கு வந்து இது காணுமா என்னன்னு கூட தெரியாது எனக்கு. நான் இது கொஞ்சம் கூட செஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூட காணும் இதே கணக்காக தான் ஆகி கணக்கா அப்படி சொல்லவே வேணாம், கணக்காக இருந்தது. இப்படி ஒரு இது ஒன்று போட்டோம். இந்த இடத்துல இதை உடச்சி விட்டுலாம். ஏன் சொன்னால் அது 10 இல்லை, அதால் பிளாக் வைக்கிற எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமாக, நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிட்டு. கொஞ்சம் பிளான் சீக்கிது, அதையும் வேஸ்ட்டாக சும்மா போட்டு அதையும் இப்படி அழகுக்கு போட்டு விட்ருவோம். ஓகே, மாடு ஆடு திசை திரும்பிடாமல் இதில் ஒன்று போட்டுடலாம். ஓகே, திருப்பி மாடு ஆடெல்லாம் கொண்டு இதுக்குள்ள அடைச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன், விடைபெறுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதை தான் கட்டியிருந்தோம். அடுத்த வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொன்னால் சர்ப்ரைஸை கட்டினா தான் ஆற்றல் ஆகிக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் போன வீடியோலையும் கேட்டெக்ஸ் ஃபார்ம் கட்டுவோன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டில் சொல்லிப்பேன். ஆர்ஓ காலரில் வந்து கேட்டெக்ஸை காணும். அதால் நான் வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் சொன்னால் கேட்டெக்ஸை காணும். அடுத்த இதில் எப்படியாச்சும் கேட்டெக்ஸை கண்டுபிடிச்சி கேட்டெக்ஸ் ஃபார்ம் கட்டுறோம். இந்த மாடு ஆடு எல்லாம் இதில் வைக்கிறதுக்கு இது பெரிய இடம். யார் சொன்னால்
இது இப்போதைக்கு இந்த இடத்த இப்போதைக்கு வச்சுக்கலாம். அப்புறமா இதை பெருசாக்கிக்கலாம். பாய் எவ்வளோது. ஓகேவா, பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கொண்டே விடைபெறுகிறேன். பாய். அங்கே எங்கள் மாம்சல் ஸ்பான் ஆகிடக்கூடாது, அதால் அங்கே எங்கள் கொஞ்சம் டோர்ச்சர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு சொன்னால் சோம்பி கீம்பி ஸ்பான் ஆகுனா அதான் கொஞ்சம் பிரச்சனையே. ஓகேவா, பாய் கைஸ். அடுத்த வீடியோவுக்கு நான் இந்த வீடியோவுக்கு 500 லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன். நான் சொன்ன வீடியோவை நான் ஒழுங்காக வாய்ஸ் இல்லாட்டியாலும் நான் பண்ணேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.